திரு சாகுல் ஹமீது, எடப்பாடி திரு கே பழனிசாமியுடைய இன்னொரு குற்றச்சாட்டு, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளாந்திர மனிதன் போல பேசுகிறார். பொது வெளியிலும் சரி, அரசியல் களத்திலும் சரி. முதலமைச்சர் அப்படின்றதுக்கான ஒரு பக்குவமே இன்னும் அவர்கிட்ட வரல அப்படின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கார். சில நேரங்களில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சில வார்த்தைகளை தவிர்க்கலாமோ? ஏன்னா பல கட்சிகளிடமிருந்து எதிர்ப்பு குரல் வரும்போது இந்த கேள்வி அடிப்படையில் எழுகிறது. யோகேஸ்வரன், அதாவது இதனுடைய ஆரம்ப புள்ளியே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, திமுகவும் அதிமுகவும் கைகோக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு கோபம் வந்துச்சுன்னா ஆட்சி போயிடும்னு யார் சொல்றா? திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சொல்லல, ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு ஒரு பொதுக்கூட்டத்துல. செல்லூர் ராஜு திமுக தலைவரை பார்த்து கையசைத்ததுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. அதோட நிக்கல, அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த முதல்வர் நாற்காலியெல்லாம் யாரெல்லாம் அலங்கரிச்சார் பட்டியல் போடுறாரு. சொல்லும் போது மரியாதைக்குரிய ஐயா கலைஞரை சொல்றாரு, ஸ்டாலின் அவர்களை சொல்றாரு. இப்படி திமுகவுடைய அமைச்சர்களை, திமுகவுடைய முதலமைச்சர்களை பெருமைப்படுத்துறாரு. இது ஒரு அதிமுகவுடைய தலைவருக்கு அல்லது அதிமுகவுடைய தொண்டனுக்கு ஏற்புடையதா? இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இன்னொன்னு, அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல மத்தியில போய் திமுக வலிமை உள்ளதாக அமரும், டெல்லியில் திமுக வலிமை உள்ளதாக மாறும். ஒன்னு. இரண்டாவது, 6 மாதத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம். அப்ப இந்த புள்ளிகள்லாம் இணைச்சு பாருங்க. அதாவது ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது, 4 பேரு நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலேன்ற மாதிரி இருக்கு. இப்ப அதாவது இப்ப இதுல திமுக அதிமுக மத்திய அரசு, இதை தாண்டி இந்த லஞ்ச லாவண்யம் ஊழலில் திளைத்த, கடந்த காலங்களில் இவர்களை வைத்து சம்பாதித்த, இவர்களால் பிழைத்த ஒரு கூட்டம் இந்த ஆட்சியை அடியோட வெறுக்குது. அதுதான் அடிப்படை காரணம். அதுதான் இந்த முதலமைச்சருடைய கோபத்தின் வெளிப்பாடா இருக்கு. அக்னீஸ்வரன் தீயா அப்படியே கொதிக்கிறாரு. இது போன்ற வார்த்தைகள் உண்டா? அம்மையார் ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் அலங்கோலப்படுத்தியது யார்? அவர்களை ஒரு பெண் என்று பாராமல் அவர்களை சேலையை உரிந்து அவருடைய தலைமுடியை பீத்தறிந்து அவர்களை அலங்கோலப்படுத்தின கேவலமான செய்தியை வரலாற்றில் செஞ்சது யார்? அவர் பெண்மணி என்று பாராமல் அசிங்கமான வார்த்தையில் சட்டசபையில் அர்ச்சனை பண்ணது யார்? அதே மாதிரி இப்ப இன்னைக்கு இவங்களுடைய திமுகவுக்கு ஸ்டாலினுக்காக ஓட்டு போட்டவங்களை களவாடிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க, இங்க வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. மரியாதைக்குரிய ஐயா இதயத்துல அவர்கள் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க ஒரு விஷயத்த. என்னன்னா, காங்கிரஸில் இருந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது தகவல் மட்டுமல்ல, அது வரலாறு. அதை தாண்டி இன்னொரு வரலாறு இருக்கு. மரியாதைக்குரிய சி ஜோசப் விஜய் அவர்கள், இன்றைய முதல்வர் அவர்கள் கூட காங்கிரஸில் தான் தன்னை இணைத்துக் கொள்ள விரும்பினார். அப்ப இன்றைக்கும் காங்கிரசுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாத திமுக நாளைக்கு போய் நிற்கும் போது அவங்களுடைய மரியாதை என்னன்றது தெரியும். அப்ப சொல்லுங்க, இவர்களுடைய மரியாதை என்ன, திமுகவுடைய நிலை என்ன? நாடாளுமன்றம் திரு சாகுல் ஹமீதுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். விரைவில் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. காங்கிரஸ் தான் திமுகவை அழைக்கிறார்கள், எங்களோட கூட்டணியில் பயணியுங்கள் என்று. சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணியில கூட ராகுல் காந்தி பேசுகிறார். திமுக நம்மோடு பயணிக்கும் என நாங்கள் நம்புகிறோம். திமுக தலைவர் ஸ்டாலின் எந்த இடத்திலையும் ராகுல் காந்தியோடு நாங்கள் பயணிப்போம்னு நம்பிக்கை கொடுக்கலையே. அப்ப எதிர்பார்ப்பு யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு தானே எதிர்பார்ப்பும் இருக்கிறது புரிஞ்சுக்கலாம். இல்ல சரி, இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனநிலையிலிருந்து நான் பேசுறேன். சரி, காங்கிரசினுடைய அடிப்படையான ஒரு பிரச்சனை என்னன்னா, தொண்டர்கள் ஒரு மனநிலையிலையும் தலைவர்கள் சில நேரங்கள் மனநிலை மாற்றத்திலையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையினாலதான் பல்வேறு ஒண்ணுமில்ல. இப்ப இந்த காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலுக்கு முன்பு தாவேகால வந்துருச்சுன்னா ஒரு 100 எம்எல்ஏக்களை பெற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, துணை முதலமைச்சரை பெற்றிருப்பாங்க, ஒரு 10-15 அமைச்சர்களை பெற்றிருப்பாங்க. இன்றைக்கு 50-60 ஆண்டுகளுக்கு காலத்துக்கு பிறகு இன்னைக்கு அவங்க தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு இடத்துல
கர்மவீரர் காமராஜருடைய கனவை இன்றைக்கு நிறைவேற்றி யார் நிறைவேற்றிருக்கா? மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தான் நிறைவேற்றிருக்காங்க. இல்ல சாகுல் காமி, அந்த விவகாரங்கள்லாம் சரிதான். நான் உங்கள்கிட்ட தொடக்கத்துல கேட்கும் போது திமுக அதிமுக கூட்டணி வைத்ததை தானே முதலமைச்சர் விஜய் கூட்டுக்களவாணிகள் சொல்லலாம். அதை வேறு வார்த்தைகள் கூட ஒரு முதலமைச்சராக பயன்படுத்தி இருக்கலாம் இல்லையா? அந்த இடத்துலதான் எடப்பாடி திரு பழனிசாமி விமர்சனம் முன்வைக்கிறார். நாளாந்திர மனிதனை போல முதலமைச்சர் விஜய் பேசுகிறார் அப்படின்றது. அப்போ அது போன்ற இடங்களை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்குது இல்லையா? அதான் உங்கள்கிட்ட கேள்வியா வைத்தேன். சுருக்கமா நான் மற்றவர்கள்ட்ட போறேன். ஏங்க இது இல்ல வழக்கு சொல்லுங்க, வழக்கு சொல். வேறு எப்படி இதை உணர ஒரு விஷயம் இவர்கள் செய்வதற்கு பேர் என்ன நான் கேட்கிறேன். இவர்கள் செய்வதற்கு பேர் என்ன? பாஜக எதிர்ப்பின்ற நிலையை நீர்த்தி போக செய்து திமுக அவர்களோட கைகோக்க துடித்துக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய அம்மையார் கனிமொழி டெல்லியிலே பாஜக தலைவர்களை சந்தித்தாரா இல்லையா? நான் ஓப்பனா சொல்றேன். சரி, அப்ப இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இத்தனை பேர் இப்ப அதிமுக கலந்து வந்திருக்காங்க இல்லையா? அது ஒரு தலைமையினுடைய ஒரு சூழ்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன், சொல்றேன். ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப வந்த அனைவருக்கும் பதவி விட்டுட்டு வந்தவங்க எல்லாருக்கும் மீண்டும் எம்எல்ஏ பதவி கிடைக்க போறதில்ல. மீண்டும் அவர்கள் எம்எல்ஏ கேட்டு நிக்க போறதில்ல. இது மாண்பு முதலமைச்சர் மேல் வைக்கின்ற நம்பிக்கை வசத்தில் நான் சொல்கின்றேன். ஏனென்று சொன்னால் முதலமைச்சரை பற்றி அவருடைய கடந்த காலங்களிலே நான் ரசிகர் மன்றத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய செயல்பாடுகளை என்றைக்கும் அவர் யார் மேல் நம்பிக்கை வைக்கிறாரோ, யார் மக்களுக்கு சரியானவர்களாக இருக்கிறாரோ, யார் மக்களிடம் கொண்டு போய் நிறுத்தினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களை தான் யார் வேணாலும் வரலாங்க. மக்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்களோ, அப்போ இப்ப 6 எம்எல்ஏக்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சாகுல் கமித் சொல்ல வராரா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த தொகுதியில் அவரை விட சிறப்பாக ஒருத்தர் இருந்தார்னா, இவரை விட அதிகமாக சிறப்பாக இவரைத்தான் ஏற்றுக்கொள்வார் என்ற நிலை இருந்தால், இவரை விட சிறப்பாக ஒரு கட்சிக்கு பணியாற்றுவர் இருந்தால் அவரை நிறுத்துவார். நிச்சயமாக அவருக்கு இப்ப பதவியிலிருந்து விலகி வந்தவர் நமதற்கட்ட பார்வையா எடுத்துக்க. சரி, நமதற்கட்ட பார்வையா எடுத்துக்க. திரு சாகுல் கமித், சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா, ஒரு 30 செகண்ட்ல முடிங்க. நிறைவா. அதான் ஒண்ணு இல்ல, இது எங்கன்னா ஒரு கட்சி மக்களுடைய மேண்டேட் தனிப்பெரும்பான்மை கட்சியா வந்த பிறகு அது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுத்து இந்த பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் உட்கார்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க பாருங்க. இதுதான் இந்த மாதிரி பேச்சுகளுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள அடிப்படையா இருக்கு. இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு போதுமான ஆதரவோடு தான் ஆட்சி போய்கிட்டு இருக்கு. குதிரை பறவை பண்ண வேண்டிய இடத்துல இல்ல. இந்த மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்தவரை அவராகவே இருக்கிறார். அவராக இருப்பதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். அவராக இருந்ததால்தான் அவருக்கு வாக்களித்தார்கள். எனவே அவராக அவருடைய உடல்மொழியில் இருப்பதைத்தான் இளைஞர்கள் விரும்புகிறார்கள், மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். இந்த வாக்கெடுப்பும் அதைத்தான் காட்டுகிறது. நான் நிறைவா எடுத்துக்கிட்டேன் என்பதுதான் என்னோட கருத்தா. நிறைவா எடுத்துக்கிட்டேன். திரு சாகுல் சிவபரமேஸ்வரன், ரொம்ப சுருக்கமா நேரோட முடிக்க போறேன். இல்ல, இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தின் அடிப்படை பணநாயகம் தான் ஜனநாயகத்தின் அடிப்படையோ என்ற ஆழ்ந்த கவலைகளை அனைத்து கட்சிகளும் எழுப்பிவிட்டன. இப்பவும் அந்த கவலை இருக்கிறது. அந்த கவலையை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கிறது. சமூக ஊடக காலங்களில் ஓட்டுக்கு துட்டு, முட்டுக்கு துட்டு, இதெல்லாம் நின்றுக்கு இந்த தேர்தலில் இனி நல்லதே நடக்கும்.